வெல்கம் டு ரிலையன்ஸ் ஸ்டோரி டைம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நான் அதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, ஹீரோயின் எதையோ பார்த்துட்டு ஷாக் ஆகிருப்பாளே அந்த மரக்கட்டைகளை தூக்கிட்டு வரும்போது. இப்போ அது என்ன பார்த்தான்னு காமிக்கிறாங்க. அங்கே ஒரு பையன் தூக்கு போடுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஓடி போய் ஹீரோயின் அந்த பையனை காப்பாற்றி, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, இது தப்பு, உன்னோட அம்மா அப்பா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, இதை பற்றிலாம் யோசிக்க மாட்டியா அப்படின்னு ஹீரோயின் அட்வைஸை போட்டுட்டு இருக்கா. அந்த குட்டி பையனும், நீ இப்போ எதுக்கு ஏன் வழியில் தொந்தர பண்ணுற, யாராவது வந்து என்னை காப்பாற்ற சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் கோவத்தில் சிடு சிடுன்னு நிற்கிறான். இப்போ ஹீரோயின் பொறுமையா, இங்கே பாருப்பா உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, என்னவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு, முடிஞ்ச அளவுக்கு நான் அதை உனக்கு சால்வ் பண்ணி தரேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இப்போ அந்த பையனுமே கொஞ்சம் சாந்தமாயிடுறான். அந்த இடத்துக்கு யாரோ நிறைய ஆளுக்கு வர மாதிரி ஹீரோயினுக்கு சத்தம் கேட்குது. என்னப்பா யாராவது ஒன்று தேடிட்டு இருக்காங்களா, ஏதாவது தப்பு பண்ணிட்டியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஆனால் வந்த பணியாட்கள் எல்லாருமே ஹீரோயினை பார்த்து வால் நீட்டிட்டு நிற்கிறாங்க. ஹீரோயினே ஷாக் ஆகிடுறா, என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த குட்டி பையன் முன்னாடி வந்து, யாரை பார்த்து வால் நீட்டு நிற்கிறீங்க, அந்த நாட்டோட இளவரசன் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவங்க என்னோடய ஃப்ரெண்டு, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி குட்டி பையன் ஹீரோயினை கூட்டிகிட்டு அரண்மனைக்கு வந்துடுறான். ஹீரோயினுக்கோ பயமாக இருக்குது. சாரி, நீங்கள் தான் கடைக்குட்டி இளவரசன் தெரியாமல் தப்பு தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் எந்த தப்புமே பண்ணல, என்னை காப்பாற்றதான் நினச்சிங்க, நான் தான் வாழை பிடிக்காமல் சாக போனேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ஏன் என்னாச்சு உனக்கு, அப்படி என்ன கஷ்டம் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, இங்கே இருக்க எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க, நேரத்துக்கு எல்லாம் வந்து சேர்ந்துருது, இருந்தாலும் ஒரு சிலர் என்ன அன்லக்கியான பையன் அப்படின்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதான் சாகலான்னு போனேன் அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்கிறான். என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல, தெளிவாக சொல்ல அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நான் பிறந்ததுமே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, கொஞ்ச நாளில் எங்கள் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க, நான் ஒரு ராயல் குடும்பத்தில் உள்ளவன், அதனால அரசர் என்னை கூட்டிகிட்டு வந்து வளர்த்துட்ருக்காரு, கடைசி இளவரசராகவும் அறிவிச்சிருக்காரு. ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க இல்லையா, அது எதனால தெரியுமா, நான் அன்லக்கின்னு சொல்கிறாங்க, நான் வெளியே கூட விட மாட்டாங்க, ஒருவேளை நான் வெளியே போனேன்னா எங்கேயாவது போய் யாருக்காவது தொந்தரவு பண்ணிட்டு வந்துடுவேன், என்னால் எதுவும் பிரச்சனை வரும்னு தான் வெளியே விட மாட்டாங்க. இப்போ கூட என்னை தேடி ஓடி வந்தாங்களே, என் மேலே இருக்கிற பாசத்தினால இல்லை, எங்கே என்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்கானோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் ஓடி வர்றாங்க. யாருக்குமே என்னை பிடிக்கல, அதனால தான் நான் சாகணும்னு நினச்சேன் அப்படின்னு பையன் சொல்கிறான். இங்கே பாரு, உன் மேலே எந்த தப்புமே கிடையாது, நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டாம், உனக்கு இனிமேல் நான் இருக்கேன், நல்ல ஃப்ரெண்டாக என்ன ஏற்றுக்கோ, ஒரு 1000 பேசும், அதெல்லாம் நம்ம காதில் வாங்கவே கூடாது, நம்ம 2 பேரும் நாளைக்கு வெளியே போகலாம், பட்டம் விட சொல்லித்தரேன், சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் ராஜா திட்டு வரேன் அப்படின்னு குட்டி இளவரசர் சொல்லும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அந்த டைமில் அங்கே ஹீரோ வரா. ஹீரோயின் கீழே விட்டுட்டு வந்த மரப்பலகையெல்லாம் எடுத்துகிட்டு வரான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் அந்த மரப்பலகையெல்லாம் எடுத்துகிட்டு ஐயா மரக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ குட்டி இளவரசர்கிட்ட வந்து, சாரி இந்த பொண்ணு உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், இவளை நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே பாருங்கள், அவங்க ஒன்றும் என்னை தொந்தரவு பண்ணல, இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தாங்க, இவங்க என் ஃப்ரெண்டு, அதனால் நீங்களும் எப்போவுமே திட்டக்கூடாது அப்படின்னு குட்டி இளவரசன் சொல்கிறான். சரி ஓகே நான் திட்ட மாட்டேன், இப்போ நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம், எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு ஹீரோயினை கூட்டிகிட்டு கிளம்புறான். 2 பேரும் வெளியே வந்ததுமே ஹீரோ கேட்குறான், அம்மா நீ என்ன அரச குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டே ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு இருக்க, என்ன பிளான் வச்சுருக்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். எந்த பிளானும் கிடையாது, இளவரசருக்கு பட்டம் வேணுமா, அதனால் நாளைக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இங்கே பாரு, நீ என்னோட பெட்டு, நான் சொல்கிறத தாண்டி நீ எதையும் செய்யக்கூடாது, நீ நாளைக்கு போகக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். ஆனால் ஹீரோயின் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே நிற்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த ரியாவை ஒரு லேடி கடத்தினா இல்லையா, அந்த லேடியை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ராணி கிட்டேருந்து லெட்ரு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனால் லெட்ரு கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த லெட்டரில் ராணி நிறைய மருந்து கேட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த லேடி என்ன சொல்கிறான்னா, இவங்களுக்கு மட்டும் அவங்க கேட்டதை நான் அப்பப்போ கொடுத்துட்டு இருக்கேன், ஆனால் நான் அவங்கக்கிட்ட அந்த 5 கலர் ஸ்டோன்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்டேன், அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை, நான் இனிமேல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதா இல்லை, இங்கே பாரு எனக்கு 5 கலர் ஸ்டோன் கண்டிப்பாக வேணும், என்கிட்ட 1 இருக்குது, மீதி 4 எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை கண்டுபிடிச்சி என்கிட்ட எடுத்துகிட்டு வா அப்படின்னு லெட்ரு கொடுக்க வந்தவங்ககிட்ட இதை லேடி சொல்கிறா. கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் பட்டம் செஞ்சிட்ருக்கா. ஹீரோ வந்து கேட்குறான், நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது, நான் பட்டம் செஞ்சிட்ருக்கேன்னு சொல்கிறா. நான் தான் சொன்னல நாளைக்கு நீ பட்டம் விட போகக்கூடாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு ஹீரோ திட்டிகிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் எதையும் காதில் வாங்கிக்கல. நீ கண்ணை மூடு, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் ஹீரோ அப்படியே முறைச்சிட்டே நிற்கிறான். கண்ணை மூடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணை மூடினதும் ஒரு ஸ்டோனில் ஏறி அவன் கழுத்தில் எதையோ கட்டி விட்டுட்டுருக்கா ஹீரோயின். ஆனால் ஹீரோ டக்குன்னு கண்ணை திறந்துடுறான். ஹீரோயின் அவ்வளோ கிட்ட இருக்கிறத பார்க்கும்போது ஹீரோக்கே படப்படன்னு இருக்குது. அதில் வேறு ஹீரோயின் ஏறி நிற்கிற ஸ்டூல் வலிக்கு ஹீரோ மேலேயே ஹீரோயின் பொத்துன்னு விழுந்துடுறா. அப்படியே ஹீரோயினை தூக்கி சுற்றி ஹீரோ நிறுத்தி விடுறான். கேடி, நீ இந்த வேலை பார்ப்பேன்னு தெரிஞ்சுதான் நீ நான் கண்ணை மூட மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். டேய் நீ கண்ணை திறந்தனால தான் எனக்கு வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் இது என்ன டாலர் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இது போட்டிருந்தா அப்படின்னா எந்த கெட்ட சக்திகளும் உங்ககிட்ட வராது, எந்த பிரச்சனையுமே உன்னை அண்டாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா.
அப்படின்னா இது எனக்கு தேவையில்லை, உனக்கு தான் தேவை, போகிற இடத்துலலாம் பிரச்சனையை உருவாக்கிட்டு வரல அப்படின்னு ஹீரோ கழட்ட போகிறான். ப்ளீஸ் கழட்டாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அதை தடுத்துடுறா. இப்போ அப்படி கட் பண்ணி ராணியை காமிக்கிறாங்க. ராணி அவங்களோட பணிப்பெண் கிட்ட இளவரசருக்கான மருந்து வந்துருச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பணிப்பெண் சொல்கிறா, இல்லை அந்த லூ லேடி மருந்து அனுப்பலை, நானும் ஆளுங்களையும் அனுப்பி பார்த்துட்டேன், ஆனாலும் மருந்து அனுப்பலை, என்கிட்டயும் மருந்து கொஞ்சமாக தான் இருக்குது, அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு பணிப்பெண் சொல்கிறா. இதை கேட்டுட்டு ராணி டென்ஷன் ஆகுறா. அவள் எவ்வளோ தைரியம் தான் எனக்கே அனுப்ப மாட்டான்னு சொல்கிறா. ஒரு டைம் அவளுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புங்க, ஒன்று மருந்து அனுப்ப சொல்லு, இல்லைனா அவள் உயிரோட இருக்க மாட்டா அப்படின்னு ராணி கொந்தளிச்சிட்டு இருக்கா. இப்படி இங்கே ராணியும் பணிப்பெண்ணும் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே இளவரசரோட ஹெல்ப்பர் ஒரு பையன் கேட்டுட்டு அதை அப்படியே இளவரசர்கிட்ட போய் சொல்கிறான். இப்போ இளவரசரும் யோசிச்சுட்டு இருக்காரு, யார் அந்த லேடி, அவங்க கிட்ட இருந்து அம்மா எதுக்காக மருந்து வாங்கணும், ஒன்றுமே புரியலையே, ஃபர்ஸ்ட் அந்த லேடி விசாரிச்சாதான் எல்லாம் தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் சொன்ன மாதிரியே அந்த குட்டி இளவரசர் கூட சேர்ந்து பட்டம் விட்டுட்டு இருக்கா. ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வரான். அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருக்கா இவங்க 2 பேரும் விளையாடுறத. இப்போ ஹீரோவுக்கு அவனோட நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. அப்படின்னு நெஞ்சை பிடிச்சிட்டு நிற்கிறான். இதை ஹீரோயினும் கவனிச்சிடுறா. உடனே ஹீரோ கிட்ட வந்து உனக்கு என்ன ஆச்சு, நெஞ்சு வலிக்குதா, உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறா. இல்லை ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஆனால் மேடம் ரொம்ப ஜாலியாக இருக்க போலையே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, ஆமாம் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது பட்டம் விட்டது, இப்போ விடுறதுனால ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின். இப்போ இளவரசரும் ஹீரோயின் கிட்ட வந்து, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், இது வரைக்கும் இவ்வளோ சந்தோஷமாக நான் இருந்ததே கிடையாது, ரொம்ப தேங்க்ஸ், இனிமேல் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கதை ஹீரோவும் பார்த்துட்ருக்கான். இப்போ ஹீரோயின் சொல்கிறா, சரி நம்ம இன்னொரு நாள் இதே மாதிரி பட்டம் விடலான்னு சொன்னோன்னே ப்ராமிஸாவா அப்படின்னு கேட்டு அந்த குட்டி பையன் ப்ராமிஸ் கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ ஹீரோயினும் ஹீரோவும் அப்படியே கடை வீதியில் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் அங்கே இருக்கிற ஒரு பொம்மை கடையில் ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு, இது பார்க்க உன்ன மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு ஹீரோ கிட்ட வச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ சொல்கிறான், நீ என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்கேன், நான் அந்த பொம்மை மாதிரியா இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் க்யூட்டாக இருக்கல அதான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. பைத்தியம், உனக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், அதான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, வா சாப்பிட போகலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இன்னும் என்னென்ன அட்டூழியம் பண்ண போகிற அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். பாய்.